அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமானது, எப்படி முடிவுற்றது, நாளை தினத்தோட லெவல்ஸ் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதற்கு அனைத்துக்குமே நம்ம வரைபடம், நியூஸ் பேஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவின் நோக்கமே. இது பயிற்சிக்கான வீடியோ, எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நேற்றே நம்ம தொகுத்து வச்சுருந்தோம். மார்க்கெட்டோட வால்டைல் ஜோன் என்ன அப்படிங்கிறதும், மார்க்கெட் அந்த வால்டைல் ஜோன்லேருந்து ஒன் சைட் ஜோனாக மாறுச்சுன்னா என்ன இம்பேக்டட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அப்போ மார்க்கெட்டோட லோயர் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 17,252 இருந்து 17,565 அப்படிங்கிற எல்லைக்குள்ளே இருக்கிறது வால்டைல். ஆனால் இன்றைக்கி சந்தை ஆரம்பமே அந்த எல்லைக்கு கீழே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு கீழே போனவன் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்குறோமோ 17,192 அதை உடையாமல் அங்கேருந்து மார்க்கெட்டை அந்த எல்லைக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த எல்லையை கடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு உடனடியாக இம்பேக்டடு நம்மளுக்கு சப்போர்ட் 1 மட்டும் 17,299 மட்டும் போயிட்டு அங்கேயே நிலை பெற்றிருக்கு. எப்போது மதியம் வர நிலை பெற்றிருக்கு. அதற்கப்புறம் இந்த ஷார்ட் ரேஞ்ச் 17,252 பிரேக் பண்ணினதுமே திருப்பி மீண்டும் சந்தை காலையில் என்ன லோ போட்டுச்சோ அங்கே லோலிருந்து திருப்பி இந்த 17,252 உடையருக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் கீழே அந்த எல்லையை கடக்காமையே முடிச்சிருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்கறக்கு இந்த நேரம் போயிருக்குன்னு முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த எல்லைகள் அனைத்துமே நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தோட விலையில் முன்கூட்டியே கணித்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த எல்லையை நம்ம சும்மா நம்ம கணக்கிடலை. இதுக்கு அனைத்துக்குமே ஆப்ஷனோட ஸ்டர்டல் அடிப்படையில் அதுதான் மார்க்கெட்டோட ஏடிஎம் ரேஞ்ச். ஏன்னா மார்க்கெட் எங்கே முடிவுற்றதோ அந்த முடிவுற்ற விலையிலிருந்து ஸ்டர்டல் நம்ம பண்ணி அந்த லெவல்ஸை நம்ம குறிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். இது அனைத்துமே ஆப்ஷன் பேசிக்ஸ் வீடியோஸ்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இது எவ்வளவு கனகச்சிதமாக இதனை பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அடுத்தது மார்க்கெட்டோட நேற்றைய ஹை, அதே மாதிரி நேற்றைய லோ. அப்போது நேற்றைய லோவுக்கு கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் லோ அமைச்சிருக்கு, க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஆனால் நம்மளோட ஓப்பன் வாரத்தோட ஓப்பனுக்கு கீழே இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ரேஞ்ச் நம்மளுக்கு ஹையுக்கும் லோவுக்குள்ள ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 165 புள்ளிகள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ரேஞ்சுங்கிறது எப்போவுமே பார்த்திங்கன்னா தினசரி ரேஞ்சுங்கிறது எவ்வளவு சாத்தியமோ அது ஒருங்கிணைச்ச போகுதுன்னு பார்த்திங்க. அதனால தான் நம்ம இண்டெக்ஸ் ரேஷியோ, இண்டெக்ஸ் ரேஞ்ச் இது அனைத்துமே பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்கவுண்ட்டுங்கிற அடிப்படையில் க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய தாக்கம் அடுத்த வாரங்களில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போவும் 17,200 புட்டும் 17,300 கால் 500 கால் இதுதான் அதிகமான வர்த்தகமாக இருக்குது. அதனால் சந்தை நம்மளுக்கு அடுத்த வாரத்தில் 17,200க்கு கீழ் நிலை பெற்றால் என்ன, 17,200க்கு மேல் நிலை பெற்றால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 17,200 மட்டும் அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு கிராசிங் ஆகிட்டு நம்மளுக்கு நிற்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னா மார்க்கெட் பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் 17,200 புட் 159 ரூபா. அதனால் 17,040 அப்படிங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். 17,200க்கு மேலே நிலை பெறுச்சுன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் அதிகமான வர்த்தகமாகாமல் ஐடிஎம் ஆப்ஷன் தான் அதிகமாக வர்த்தகம் ஆனதுனால நம்மளுக்கு 17,200க்கு மேலே நிலை பெறுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்மளுக்கு என்ன விஷயம்னா ஒரு கேப் டவுனோட வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கம்மி பண்ணும். கண்டிப்பாக இல்லை, கேப் டவுனே இல்லைன்னு சொல்ல வரல. இதனுடைய காரணிகள்னால கேப் டவுனோட வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 17,200 புட்டு தான் அட்டவணையில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 17,000 புட் கொடுத்துருக்காங்க. அதனால் இது ப்ராபபிலிட்டியில் வாய்ப்பு கேப் டவுனுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு. அப்படி கேப் டவுன் ஆகலைன்னா அதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக கேப் டவுன் ஆகாதுன்னு நம்ம சொல்ல வரல. இப்போ இங்கே டைம் வேல்யூ பார்த்திங்கன்னா மார்க்கெட் 17,175 க்ளோசிங் ஆகிருக்கு. அப்போ இதனுடைய அமைப்பு படி பார்த்திங்கன்னா 17,150 புட்டும் 200 காலும் ஒரே ரேட் இருக்கணும். ஆனால் இம்பேக்டட் ஜோன் கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அடுத்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா
17,000 புட் ஆப்ஷன் அண்டு நம்மளுக்கு 17,300 கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கணும். அதுவும் சரிசமமாக தான் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியம், இதற்கு மார்க்கெட் இருக்கிறது 17,175. 17,300க்கு பார்த்தீங்கன்னா 125 புள்ளிகள் தான் வித்தியாசம். ஆனால் 17,000க்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 புள்ளிகள் வித்தியாசம். அப்போ இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும்போது மார்க்கெட்டை வந்துட்டு 17,175 இவங்க ரெண்டு பேர் சந்திக்கக்கூடிய இடம் 17,150 தான் சந்திக்கணும். ஆனால் நம்மளுக்கு எங்கேயே சந்திச்சிட்டாங்க, 17,175 சந்திச்சிட்டாங்க. இந்த மாதிரி சந்திக்கும் போது டைம் வேல்யூ புட் ஆப்ஷன் கட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இங்கே நிலை பெறுது. இதை வந்து நம்ம பார்க்கணும். நிஃப்டியோட நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது 17,041 17,329, வைட் ரேஞ்சுங்கிறது 16,912 17,488. அப்போ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,255, 17,308, 17,383, சப்போர்ட் லெவல் 17,086, 17,016, 16,916 இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் ஷார்ட் ரேஞ்சில் என்ன கொடுத்தோமோ அந்த ரேட்டில் கீழே ஓப்பன் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்தவங்க 36,495க்கு மேலேயே போகலை. அப்போ மார்க்கெட் என்ன இருக்குது, இதற்குள்ளே சஸ்டெயின் ஆகிட்டு மீண்டும் அந்த 16,495 தாண்டாமல் நம்மளுக்கு 36,288 அதாவது 36,495 கிராஸ் பண்ணாமல் 36,288 பிரேக் பண்ணினதுமே திருப்பி மார்க்கெட் உடனடியாக ஒரு ஃபால் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை வந்து நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் கணக்கீட்டு முறைப்படி நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல ஆக்டிங் அப்படிங்கிறது உதவி இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன்ஸோட ஆக்டிங் சாதகமாகவும் கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகமாக இருந்ததுனால தான் மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் இறங்குறதுக்கு. கால் ஆப்ஷன் கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அவங்க பலத்தை விட புட் ஆப்ஷன்ஸோட பலம் வந்து ஆக்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கிறோம். 100 பாயிண்ட்டுக்கோட இறக்கத்திற்கு ஒருத்தர் 30 ரூபா ஏறணும்னா இவன் 50 ரூபா ஏறினா ஓவர் ஆக்டிங் சொல்லுவோம். அந்த ஓவர் ஆக்டிங் இன்னைக்கு இருந்ததுனால கால் ஆப்ஷன் கட்ட இருந்தது டைம் வேல்யூவை இவங்க சைடு இழுக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் இந்த இறக்கம் வந்தது. அதை நம்ம பார்த்துருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். சந்தை வந்து நேற்றையிலோ 36,395 அந்த நேரத்தில் அதிகமாக வர்த்தகம் ஆகிட்டு இருந்தது. அதற்கு கீழே வணிகமானதுமே 36,000 பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் க்ளோசிங் வந்து 36,000க்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு இன்றைக்கி 36,000க்கு மேலே கொடுத்ததற்கு இன்னொரு காரணம் மார்க்கெட் 36,000 புட்டு தான் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதுனால நம்மளுக்கு இங்கே ஆயிடுச்சு. இப்போ நாளைய தினம் வந்து மார்க்கெட் 36,000க்கு மேலே வர்த்தகம் ஆகுதா இல்லை 36,000க்கு கீழே வர்த்தகம் எப்படி நம்மளுக்கு வந்து 17,200ங்கிறத நம்ம இம்பேக்டட் ஜோனாக பார்த்தோமோ அதே மாதிரி 36,000ங்கிறது நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக மாறும். அப்போ 36,000க்கு மேலே நிலை பெறும்போது அதனுடைய வாய்ப்பு வேறு மாதிரியும் 36,000க்கு கீழே நிலை பெற்றால் அதனுடைய வாய்ப்பு வேறு மாதிரியும் இருக்கக்கூடிய இது இருக்கும். ஆனால் இங்கே டைம் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்டடாக மார்க்கெட்டை வந்துட்டு 36,000 காலும் 36,000 புட்டும் அந்த இம்பேக்டட் ஜோன் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 36,500 கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 227 ரூபா இருக்குது. அதே மாதிரி 35,500 புட்டு பார்த்தீங்கன்னா 231 ரூபா இருக்குது. அப்போ இதனுடைய டைம் வேல்யூ நம்மளுக்கு சரிசமமாக தான் இருக்குது. ஆனால் இந்த மணி ஆப்ஷனோட ஏடிஎம் ஆப்ஷன் சொல்லுவோம், அதில் மட்டும் கொஞ்சம் முரண்பாடு இருக்குது. அதற்கு எப்படி நம்மளுக்கு திங்கக்கிழமை பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டோட ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 35,590 36,452. இதே வந்து வைட் ரேஞ்சுனா 35,138 டு 36,862. நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா 36,261, 36,452, 36,727. சப்போர்ட் லெவல் 35,817, 35,590, 35,269 அமையும். அதனால் இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த லெவல்ஸை நம்ம எப்படி எடுக்கணும், ஆப்ஷன்ஸோட பலம் பலவீனம் என்ன, மீட்டிங் பாயிண்ட்டுன்னு என்ன, யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது, அப்போ யார்கிட்ட டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது சந்தையோட ரேஞ்ச் எப்படி இருக்கலாம், ஒன் சைடு மார்க்கெட்னா எப்படி இருக்கும், வால்டைல் மார்க்கெட்னா எப்படி இருக்கும், இது அனைத்துமே நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டண பயிற்சியில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு அதில் இணையலாம். நம்ம வந்து 29ஆம் தேதி நம்ம வகுப்பு வச்சுருக்கிறோம். அதில் வந்து சலுகை விலைகள் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். விருப்பவங்க அந்த தமிழோட பிறப்புக்கு உண்டான சலுகையை வந்துட்டு பயன்படுத்திக்குவாங்க. அதுதான் சலுகைக்கு உண்டான இறுதி நாள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.